கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 7:4, ரோமன்ஸ் 7:4. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். இப்போ ரொம்ப அழகா எப்படி ஒரு விசுவாசிக்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் கிறிஸ்துவுக்குள்ள உறவு எப்படி இருக்குங்கிறத ஒரு திருமண காரியம் மூலமா சொல்லி இங்க அதோட ஒப்பிட்டு முடிக்கக்கூடிய ஒரு காரியம். ரொம்ப அழகா பரிசுத்த ஆவியானவர் மூலமா ரொம்ப அழகா நேர்த்தியா நாம் புரிந்து கொள்ளும் விதமாக இங்க அப்போஸ்தலனாகிய பவுலை உபயோகப்படுத்தி இருக்கிறார். எப்படி ஒரு மனுஷி ஒரு மனுஷனுக்கு திருமணமாகி இருக்கும்போது அந்த மனுஷன் கணவன் உயிரோடு இருக்க வரைக்கும் மனுஷிக்கு விடுதலை கிடையாது. ஆனால் அவங்க மரித்த உடனே அவருக்கு விடுதலை. இப்போ அதை அப்படியே இங்கே கொண்டு வரார். நீங்கள் என்ன முதல்ல நியாயப்பிரமாணத்துக்கு திருமணமாகி இருந்தீங்க, இப்போ நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சிங்க. என்ன, மாம்ச பிரகாரமாக இல்லை, ஆவிக்குரிய முறையில் நீங்கள் மரிச்சிங்க. இப்போ என்ன ஆயிட்டீங்க, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஆவிக்கு உரிய முறையில் நீங்கள் இணைக்கப்பட்டு விட்டீங்க. ஏன்னா ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம் பார்த்தோம் இல்லையா, ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லும்போது என்ன சொன்னார், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோமே. அப்போ என்ன, நீங்கள் பழைய மனுஷன் அதில் அறையப்பட்டுட்டீங்க. இப்போ அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நீங்கள் விடுதலை பண்ணிட்டீங்க. என்ன ரொம்ப அழகாக சொன்னார் இல்லையா, கலாத்தியர் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொன்னார், தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேன். அப்போ என்ன, நீங்கள் முதல்ல நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் இப்போ கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. எப்படி முன்னாடி நியாயப்பிரமாணத்துக்கு திருமணம் பண்ணியிருந்தீங்க, இப்போ என்ன, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கீங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லும்போது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். என்ன, கிறிஸ்துவுக்கும் சபைக்கான உறவை குறித்து சொல்லும்போது என்ன பண்றாரு, இப்போ நீங்க ஒரு புதிய உடன்படிக்கையிலான ஒரு உறவு, அந்த உறவுல என்ன ஆட்டீங்க, இப்போ கிறிஸ்துவோடு நீங்க மரித்து உயிர் தெழுந்த கிறிஸ்துவோடு திருமணம் ஆயிடுச்சு. இப்போ இந்த யூனியன், நீங்க 2 பேரும் சேர்ந்த ஒரு விசுவாசியும் கிறிஸ்துவ இணைந்த இணைப்பு என்னன்னா, இது ஒரு தற்காலிகமான இல்ல, மாறாக இது நித்தியமானது மாத்திரமல்ல, இது மாறாக என்னென்ன, இது கனி கொடுக்கக்கூடியதாக. எப்படி, தேவனுக்கென்று ஒரு கனி கொடுக்கக்கூடியதாக. எப்படி கலாத்தியர் 5வது அதிகாரம் 22-23வது வசனத்தில் சொல்லும்போது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அந்த பிரமாணத்துக்கு வந்துட்டீங்க. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் முன்னாடி பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, பிரமாணத்துக்கு திருமணம் ஆயிருந்தீங்க. இப்போ நீங்கள் மரிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வாழலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிறிஸ்து என்கிற ஒரே ஒருத்தருக்கு நீங்கள் திருமணம் ஆகிட்டீங்க. எப்படி, 2 கொரிந்தியர் 5:17 சொன்னது போல, எவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது ஜீவி ஆகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்ம ஒரு புது ஜீவியாக மாறிட்டோம். இப்போ கிறிஸ்துவுக்கென்று நம்ம இணைக்கப்பட்டவங்களாகிட்டோம். இப்போ என்னுடைய அடையாளம் என்னன்னா, நான் எந்தெந்த பிரமாணங்களை கடைப்பிடிக்கிறேன் அப்படிங்கிறதுல இல்லை, மாறாக மரித்து உயிர் தெழுந்த கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட நான் அந்த கிறிஸ்துவுக்கென்று வாழ்ந்து தேவனுக்கு நற்கனிகளை கொடுக்கிறவனாக வரக்கூடியதாக. அப்போ நான் கிறிஸ்துவோட நான் எந்த அளவுக்கு இணைந்து செயல்படுகிறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில கனி தரக்கூடிய காரியங்கள் உண்டாகும். முன்னாடி நான் பிரமாணத்தை கடைப்பிடித்து பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற காரியத்தில் இருந்தேன். இப்பொழுதோ நான் பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறத காட்டிலும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதனால என்னுடைய வாழ்க்கையில என்ன உண்டாகிறது, கனி உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அப்ப என்னுடைய வாழ்க்கை இப்ப நான் என்ன, கர்த்தருக்கென்று தேவனுக்கென்று கனி கொடுக்கக்கூடியவனா. அப்ப நீங்க கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கன்னிகையாக இருந்தா நீங்க எப்படி இருக்கணும், முதல்ல உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்.
ரெண்டாவது கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும், மூன்றாவது ஆவியில வழி நடத்தப்படக்கூடியவங்களா. அப்ப எனக்கு அருமையானவர்களே, இந்த 3 காரியம் நம்ம கிட்ட இருக்கா? நம்ம கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ளவங்களா இருக்கிறோமா? நம்ம கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்ம ஆவியில வழி நடத்தப்பட்டவங்களா இருக்கிறோமா? இதுதான் நம்ம கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய த நியூ கவர்னன்ட் ஆஃப் மேரேஜில் இணைக்கப்பட்டதனுடைய ஒரு அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கை அப்படி இருக்க கர்த்தர்ட்ட வேண்டிக் கொள்ளுமா? வல்ல பிதாவே, இதோ கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவின் மனவாட்டியாய், உண்மையுள்ளவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய், ஆவியிலே வழிநடத்தப்படுகிறவர்களாய் வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே எங்களை வழிநடத்தும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். அதுவரை குட் நைட்.